Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ல honeycomb stitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் இங்க ஒரு திலகம் ஷேப்ல டிரா பண்ணிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஷேப்பா நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ரொம்ப உடுக்கமா இல்லாம கொஞ்சம் அகலமா பெரிய ஷேப்ல வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு கார்னர்ல அந்த டாப்ல இருந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப் ஃபுல்லாகவே நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்களும் சில்க் த்ரெட்லேயே போடுங்க. 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துலையே முடிச்சிருங்க. எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க உள் பக்கமாக. ஸோ இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் போடாதீங்க, ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் கொடுத்தும் போடாதீங்க. கொஞ்சம் மீடியமான ஸ்பேஸ் கொடுத்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயினோட உள் பக்கமாக செயினுக்கு சென்டராக எடுக்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டிருக்கோம். அந்த செயினுக்கு சென்டர்லேருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதை அப்படியே பேக் சைட் புல் பண்ணி இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இது எப்படி அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி போடுவோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் கொண்டு வந்து நீங்கள் செயினுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எண்ட் நாட் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஒவ்வொரு லைனும் நீங்கள் முடிக்கும் போது எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அகெயின் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது செயினுக்கு சென்டர்லேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்து ஒரு லாங் செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கம் கொண்டு போய் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமாக போடணும். ஒரு ஸ்டிச் எடுத்து அதை அப்படியே பேக் சைடு வந்து ரிவர்ஸில் புல் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் இன்னொரு லாங் செயின் ஒன்று போட்டுட்டு மேல் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் அதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாங் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு லைன் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லைன் போடுறது வந்து அது பாக்ஸாக நம்ம போடுறோம் இல்லையா ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ ஒரு பாக்ஸோட சென்டரில் இருந்து இன்னொரு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஷேப் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அது ஹனிகோம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அகெயின் சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி மீதி இருக்கிற எல்லா லைன்ஸ்லையுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து கவர் பண்ணிடுங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட சென்டரில் இருந்து நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக கவனமாக போடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், கஷ்டம் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபில்லிங்க்கு நிறைய இடங்களில் வந்து யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளான ஒரு ஒர்க்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க, இல்லை சீக்கிரமாக வந்து ஒரு ஃபில்லிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் கிராண்டாகவும் இருக்கணும் அந்த சமயத்தில் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டிச் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஒர்க் டிசைன்ஸ் போடும்போது இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன சின்ன கட் ஒர்க்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் நீங்கள் நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது தான் அந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். லாஸ்ட்டாக வந்து இருக்கிற லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கீழ்ப்பக்கமாக இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயினுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கணும். எண்டிங் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் வந்து இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம முடித்ததுக்கு அப்புறமா அவுட்லைன் ஃபுல்லாக நான் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ பீட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா சரி த்ரெட் கூட கொடுத்து அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்டிச் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்காக நான் ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் தெரியும் உங்களுக்கு எப்படி நம்ம ஸ்டிச் போடணும் அப்படின்னு. நான் சில்க் த்ரெட்லேயே தான் கொடுத்துட்ருக்கேன் பீட்ஸ் அவுட்லைன். நீங்கள் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சிங்கிளாக எடுத்து எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சூயிங் த்ரெட்டில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் நரம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீடாக வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீட்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பீட்ஸாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீடுக்கு மேலே அதிகமாக பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அந்த ஷேப்பை வந்து அது கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல அந்த ஷேப் வந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்காது. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பீட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் பீட்னா கண்டிப்பாக ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பிகினர்ஸ்க்கான ஸ்டிச்சஸ் வந்து ஆரி கிளாஸ் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஹனிகாம்ப் ஸ்டிச் வந்து நம்ம ரொம்பவே நீட்டாக அழகாக போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.